அது உண்மையான ஒரு நேசம் பெரிய வீட்டுல வந்து ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம். அப்ப அங்கதான் வந்து போறோம். இன்னைக்கு அங்கதான் வந்து எஸ்கே ஃபேமிலி எல்லாருக்குமே கட்சி கரைக்கணும் அப்படி ஒரு கைப்பாக்குவோம். இன்னைக்கு குழம்பா தான் உருளைக்கிழங்கு மதிப்பை பாத்தியா வாயில மேல வந்து படுத்துற யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து வந்து டெக்கரேஷன் போறோம்னா கருத்து போட்டீங்களாக்கா நாள் வாழ்த்துக்கள். வணக்கம், நான் அன்ஷியா. நான் ஜது. இன்னைக்கு ஜது கேமராமேனை மாறினபடியெல்லாம் வீடியோ எடுக்க ஆக்கல இல்லைன்னு அது. ஓகே, அப்போ இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னோம். அதை வந்து எங்களோட கேட்டுக்கு வழியெல்லாம் நிற்கிறோம். தொண்டை வந்து அடைச்சிட்டு இருந்தா, தொண்டை அடைச்சது மட்டும் வந்து இல்லைன்னா இதில் போய் இது வந்து தொண்டையில் கட்டும் வந்துட்டு இருந்தேன். ஓ பெரிய சோபா கிடக்கு. இந்த அடுப்பில் வந்து சமைக்கிறது எனக்கு அதுக்காக நாங்கள் கேஸோட தான் பிறந்த நாங்கள் இல்லைன்னு அடுப்போட தான் பிறந்த நாங்கள். ஆனால் அது என்ன அடுப்போட பிறந்த நாங்கள் அடுப்படியிலான சமைச்சு நாங்கள் வளர்ந்த நாங்கள். ஓகே, அப்போ இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு சமையலுடைய போடையில் இப்போ இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால் பெரிய ஒரு சமையல் விருந்துக்கு வீட்டில் வந்து ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம். அங்கதான் வந்து எஸ்கே ஃபேமிலி எல்லாருக்குமே சாப்பாடு. அப்ப அங்க போய் கூடுதலா கறின்னு சொன்னாலும் என்ன தலை கூப்பிடுறாங்களே. கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் சார்வக்காவை டேம் போகிறோம். எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து எங்களோட ஏஞ்சல் குட்டின பர்த்டே. அப்போ எங்களோட சனலுடாவும் ஏஞ்சலை வந்து விஷ் பண்ணுங்க. ஏஞ்சல் குட்டிக்கு நாங்கள் எங்கள் சன சார்பாகவும் குடும்ப சார்பாகவும் ஏஞ்சமாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏஞ்சமாக முன்னே போகணுமே பின்னரம் அதை வந்து 2 கொண்டாட்டம். சார்வக்காவோட கேக் வெட்டி முடிய பின்னரம் அனுப்பிட்டேன். சரி, இப்போ காய்ச்சி கொண்டு நேரம் போது நாங்கள் வந்து இப்போ சார்வக்கு வந்து சார்வக்கா வீட்டில் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கான ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்கள் அனுஷியாக்காக கூப்பிட்டுருவோம். இந்த கட்சி கரைக்கணும் அப்படி ஒரு கைப்பாக்குவோம். இன்றைக்கு குழம்பா தான் வைக்கிறோமே அனுஷியாக்கா. வயசுக்கு வந்து இது அனுபவத்தை கேட்கணும்க்கா காட்டுங்க. என்னண்டா வளமையா வந்து அடுப்புல சமைக்கிறீங்களோ இந்த அனுபவம் அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டு வேற வந்து சாரோட சமைக்கல வந்து எவ்வளவு சில மத்திலாம் சமைச்சு கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னா பிறகு இருக்கிறபடியால. ஆனா இந்த முறை வந்து இனிமே இப்படியான சமையல் வீடியோக்களோட வாரதான கூடுதலா ஃபங்க்ஷன் அதுன்னு சொல்லி அப்ப அப்படி இருக்க உண்மையில சுபாஷ் வந்து இந்த அடுப்பு நல்ல வடிவா ஒழுங்கு செய்து இருக்குது. அப்ப உண்மையில எனக்கு சமைக்க வந்து நல்ல ஈஸியா இருக்கு. என்ன கட்டம் பெருசா ஒரு அம்பையில பெருசா பட்டினாதான் அதுக்கு ரைஸுக்கு ரைஸ் கரைக்கு பாசத்தை கொடுக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இறக்கி வயசுக்கு தண்ணியே இருக்கணும். சொன்னது அவ உள்ளுக்க விட நாங்கள் எங்கட ருசிக்கு காய்ச்சி நிறுத்த முடியாது. சூழல் அங்கான ஒன்றே ஒழுங்கா செய்யக்கூடாது. இதோட ஆல்போஸ் நீ உள்ளுக்க வரல வந்தல இருந்து வா ஆடினோட தெரியுமா கேட்டாங்க. கரியத்துக்கா குடிச்சுப்பாரு நாங்கள் அப்படி காய்ச்சிடலாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க நீ உதமா
கொதிக்க விடாலாம் உப்பு காணுமா உப்பு கூடினா இவாதான் சொல்லுவேன். நாங்கள் அப்படி கூட விட மாட்டோம். இல்ல சொட்டு போட தின்னுவாரு. உப்பு இல்லாம குப்பை இல்லை தெரியுமா? ஏழு கூட தனியாக குப்பையை ஓட்டுவான் திருப்பி ரஜி உப்பை போட்டு காய்ச்சிடும். சமைச்சு ஃபோக்கஸ் பண்ணிடலாம் அப்படியே சொல்லுவாங்க அனுப்பிச்சாங்க நல்லா கொதிக்க விட்டு தேசிட்டு விடணும். அது போட்டு அது திரவியங்கள் மாற்றதுக்கு ரைஸுக்கா இது தொண்டையை காய்ச்சிங்கன்னா விளங்காது. கிட்ட காய்ச்சிங்கன்னா விளங்காது. அது கட்டு கொடுக்கிறாங்க காலங்காலம் இருக்கிறது சனிக்காலம் இருக்கிறது நாளைக்கு நான் நிற்க மாட்டேன். நாளைக்கு வீட்டில் வந்து தெரியல. நாளைக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ அதனால வந்து நான் காலம்புரை போடுறேன்னு சொன்னால் வீட்டை வர 3 மணியா அது பிறகு தான் நாங்கள் 3 மணி தான் வீடியோ எடுக்கிறாங்க. 3 மணிக்கு வந்தாலும் யாரும் விட மாட்டாங்க. நான் கேள்வி நான் தான் எடுக்கணும் வீடியோ. பரோட்டா ஆள் இல்லை சாரு எத்தனை நாள் குடிச்சு பார்க்குறாடாப்பா? பரவாயில்ல இந்த கதை பிள்ளைங்கோ சூப்பர் சுல்லா பாலி உள்ளுக்க நான் என்ன சொல்லுவாரு இந்த டெக்கரேஷன் பண்ண நாங்கள் வந்து இருக்கோம். எஸ் சாப்பிடவே அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் செய்தான் என்ன சளிதான் அப்பதான் நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற செய்தருவீங்க. உள்ளுக்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். உள்ளுக்கெல்லாம் முடிஞ்சு கறி வந்து தயாராகி அப்போ புடிச்சு பாக்குறாங்க. நான் பாரு ஓடி அந்த கையை பிடிச்சிடும் நல்ல உள்ள சொல்லுங்க. நான் எங்கட சூழல் அப்ப சொல்லி மேலே சூழல் ஸ்பெஷல் ஒரு ஆள் இந்த பக்கத்துல சிலியா நிக்குது. பிள்ளைங்க சிந்தனை வந்துட்டு பார்த்தான் வெயிலால வேற போறான். பழம் கொடுக்கணும் எல்லாம் மாம்பழம் வேண்டுறீங்களோ என்ன குடிச்சு இந்த கேட்டது புணந்துறான். வெஜ்ஜில் வந்துட்டு தூள் போடாங்க குட்டீசக்கா ஒரு சமையல கூட எல்லாரும் சாப்பிடாத அப்படி சொல்லக்கூடாது. ஸ்பெஷலி ஏஞ்சம்மாண்டா விருப்பமான சிக்கன். அப்ப அவளுக்கு ஒரு 1/4 கிலோ வாங்கி புரியுமா காஜு? சியா தனிப்பதமா தான் வேணும் கறி. ஒரு வெள்ள சொல்ல வர கறியை பார்த்து கொஞ்சம் வந்து தூள் மணம் பண்ணாக்கு அவிஞ்சாச்சு. ஓகே வேற வேற ருசியா அப்ப எனக்கு கொஞ்சம் தாங்க குடிச்சு பாப்போம். சரி நான் அள்ளி ஊத்தி அப்படி குளோர எப்படி ஊத்தாது? இதால வாங்க இதால வாங்க. நான் இந்த இது வம்பிக்கு குண்டா தெரியல வம்பிக்கு நாக்கில உள்ள உரைக்குமா மப்பளே பாப்பம் அது குடி காட்ட மாட்டா வம்பியோல நான் காட்டுறேன் எல்லாத்தையும். யாராச்சும் தூள் கொஞ்சம் தண்டை அவியோணும் தோல் சும்மாவா ஏன்னா உப்பு நல்லா முன்னு குடிக்கும். முன்னுக்கு கடமா நிக்குது. நாளைக்கு கூட ரைஸ்ல குறைய தண்ணிக்கு அப்ப குறைய நாங்க கூட்டினாங்க புளி விடல புளி விட அந்த தண்ணி எடுத்து மெயின் வேலையே இதுதான் மெயின் வேலை. ரைஸ் போடுறோம். ரைஸ் போடுறானே பர்த்டே டெக்கரேஷன் டெக்கரேட் பண்ண போறேன். அப்ப நான் கேக் நாண்டி சூரியமான தானே தம்பி கடிச்சு வந்து நாண்டி அது உண்மையான ஒரு நேசமே போங்க
சார்வக்கா இங்க டெக்கரேஷன் போட்டு கேக் போட்டு போறாங்க. அப்புறம் சூரிய மகால்ல அனிஷாக்கா வந்து அங்க எஸ்எஸ்ல ஒரு உண்மைத்துவமான அன்பின் வெளிப்பாடு. நானே எதிர்பார்க்கல. இன்றைக்கு வந்து இஞ்சி எஞ்சமாக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து எஞ்சமாக்கு கேக் வெட்டி எடுக்கிற மாதிரி வேண்டியாச்சு. நான் இங்கே போய் அந்த காலை பெட்ரோல் செட்டில் வச்சு விட்டுவோம். இதுக்கு எனக்கு வந்து அப்படி அமையல. அனுண்ட இதுக்கு வந்து இங்க வந்து சாருக்கா இல்ல தம்பியே சரிண்ணா என்னதான் என்ன கட்டம் தெரியும் தான். அவன் வந்து இந்த பருத்துறைக்குள்ளே வந்து பருத்துறை யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து வந்து டெக்கரேஷன் போடுறோண்ணா. பாருங்க சிரிச்சு கேட்டாங்க ஏண்டி ஆமா பூனை கல்லன் அதான் போடதான் வெயிலா கிடக்கு. சித்தி வேணால இந்த பருத்துல டெக்கரேஷன் போகிறோம் எப்படி அதே ஆதாரம் பாருங்க. டெக்கரேஷன் போடணும் கூட்டிக்கணும் எத்தனை அடி வாங்கணும்னு சொல்லி ஒரு இதுக்கு 1.5 மத்தியம் போட்டு சுற்றி கொண்டு இருக்காங்க. கிளியே போதெல்லாம் அம்புட்டு பாட்டுட்டோ சின்னலேருந்து இப்படி தானோ இந்த டெக்கரேஷன் செய்கிறது. பிடிக்கிறதா அவி இப்படி அவன் வேலைன்னு வந்தால் தான் செய்வான் ஜிங்க அவன் மற்றவன் கை அவனு சரியா தன் கை தான் தானக்கு உதவுன்ற மாதிரி அவன் என்னதே தான் இப்படிப்பட்ட சிங்கம் உண்டு. ஷூ புறே என்ன நேரெல்லாம் பார்த்து தான் கொத்துவான் தெரியுமோ. வேற என்ன தான் சும்மா செய்ய மாட்டான். அளக்கலாம் தான் பிட்டு மாட்டேன் எடுத்துக்கொண்டா. ஹாப்பி பர்த்டே ஓகேயா. மற்ற என்னடா ஷூ நட்சத்திரங்கள்லாமா வேற எல்லாம் குனிஞ்செல்லாம் போவான். ஸோ இதே உங்களை போகிறான்டாப்பா என்டி ஆமாம் அவன் வித்தியாசம் தான் நாள். இது நானும் சித்தப்பா தான் மாயாங்க. வெயில்னு சொன்ன மக்களே பேய் வெயில். சொல்லையா பாதரோ சரிங்க. உருளைக்கிழங்கு தோல் இருக்கிறேன். நாங்க என்ன பிரேசாங்க பேர் எனக்கு தெரியாது. பிரெஞ்சு என்ன பேர் அதுதான் பிரெஞ்சு புரைக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்றேன். இப்ப நான் முடியுதா இல்லடா தாங்க போறடா உங்களோட பிரெஞ்சு புரைக்கு டக்கு டக்குனு கட் பண்ணாங்க. அது மிஷின்ல போட்டு கட் பண்றது நான் கையால கட் பண்றேன். 50 ரூபா உருளைக்கிழங்கு மதிப்பை பாத்தியா? அதுதான் வாயில மேல அதான் பேர் பிரெஞ்சு புரை. என்ன அடுப்பு கூட்டா போனா வரும். கூட்டு நீ டக்குன்னு வந்துடும். டக்குன்னு சமையல் எல்லாம் வந்து ஒதுங்கிட்டு சார் வகை குழந்தை குட்டீஸ்களுக்கு வந்து பிரெஞ்சு ஃப்ரை செய்யறா. என்ன செய்யறா? பிரெஞ்சு ஃப்ரை. ஆனா தோளாச்சுன்னு இப்படி எடுவை அக்கா நின்று அங்கனுக்கு இங்கனுக்கு எல்லாம் கவனிச்சவன் சிந்திக்கணும். இந்த கட்டத்தை சித்தியை கொஞ்சம் காட்டுவோமே. இல்ல புள்ளாங்க மக்காக்கு பிரெஞ்சு ஃப்ரையல் சாப்பிடாட்டியும் புள்ளாங்க அதுதான் ஒரு இடத்துல நின்று கேட்க மாட்டா சித்தி. வாங்க கொண்டு சட்டிக்க ஒன்றை முழுசா போட்டு விடு.
வச்சு வச்சுக்கா சட்டிக்க இந்த கறி கலர் சட்டி சட்டிக்க சொல்லிக்கலாம் பார்த்தீங்களா ஏன்னா அவ்வளோ வந்து தூள் பிடிச்ச தூள் இல்லை திரிச்ச தூள் இல்லை அது வெயிலதுக்கு சும்மா கொளுத்தும் நல்லா வளைஞ்சின்னு குட்டீஸுக்கு நீங்கள் புரஞ்சி போல செய்கிறது கருப்பா கிடக்குண்ணே கறி தூள் அப்படியோ தூள் கருப்பா கருப்பா போல கொஞ்சம் கூட்டிட்டு தூள் அதான் நல்லா காணும் அவ்வளோ அப்படி கூட இல்லை ரைஸ் வந்து அவ்வளோது இல்லை கட்டத்தூள் போடல தன்னாலே பரவாயில்ல சரி கொண்டு வாங்கம்மா சரி நான் சார்வக்கா கொண்டு கொடுத்துட்டு வரலாமே நம்பி கோம்பாரங்களில் கொடுங்க கொண்டு வாங்க அம்மாண்ட உள்ள மதிப்பை பார்த்தீங்களா பாடசெல்லாம் கோப்பா இல்லையாடா இன்னும் கொஞ்ச நேரம் கொண்டாட உப்புகளும் போடுறேன் இல்லையா அதெல்லாம் போட்டு தானே தந்தேன் அந்த அன்னைக்கு அடடா நீங்கள் கவனிக்கல நீங்கள் வாங்க ஒரு உருளைக்கிழங்கு இன்னும் ஒன்று கட் பண்ணா கிடக்கடா சரி பாதி புரஞ்சி புரை நீங்கள் ஷேப்பு மாற்றிட்டீங்க சார் நீங்க கத்தே இல்லை எனக்கு சேப்பு மாறுறது தாரா மாதிரி கத்தி கொண்டு வாங்க சரி முடிஞ்சு சரி போடுவாங்க சரி ஃபோன் வந்து என்ன அப்புறம் நெட்டுப்பு மாதிரி இருப்பேன் ஏற்கனவே நெருப்பு தான் கிடக்கு கடைசி கொஞ்சம் மொத்தம் ஆயிட்டு நான் சண்டை போட வேண்டி வச்சுக்கிறேன் அப்படி எப்படி சுத்துறாங்க இது சுத்து மேல அது நல்லா புரிஞ்சு வரட்டும் ஓ ஏஞ்சல் வந்து இப்பதான் வந்து ஸ்கூலால வந்தவா வந்து எல்லாம் செய்யணும் வீட்டை கூட்டிட்டு போறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் நேற்றே யூஸ் பண்ணிட்டேன் ஏஞ்சலுக்கு என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரியோ போட்டு வாங்க வசா வெய்யக்கா கருத்து போட்டீங்களாக்கா ஆ அதுதான் நெஞ்சு முத்தம் தெரியாது விருட்டா கிடக்கு போட்டு வாங்க சாரோக்காவிட்ட சமைச்சு சாப்பாடு எல்லாம் வந்து உண்மையில நல்ல சாப்பாடு அருமையான ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு சூப்பராகவும் நல்ல டேஸ்டாகவும் இருந்தது அப்போ எல்லாரும் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் அப்போ இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னென்னா நாட்டுக்குட்டியை வந்து 2:30க்கு நாங்கள் வைத்து நிற்கிறாங்களே அது அந்த கிராமக்கோட்டில் ஏற்று நிற்கிறாங்க அப்போ நான்வெஜ் அது வந்து தான் ஏற்ற போகிற வளமே நானுண்டே போனான் ஏன்னு சொன்னால் அதில் பத்தாப்பழம் எல்லாம் விற்று அது பின்ன அதில் நான் வேண்டி கொண்டு வரணுமெண்டு பின்ன நான் போய்க்குள்ள போன விட்டு போட்டேன் அதில் வர பிள்ளை ஏற்றி கொண்டு வரலாம் தானே ஏன்னா சரியான டைமுக்கு தான் போடணும் வந்துட்டு போனோம் நான் என்னடா நிற்கிறேன் காணையிலேன்னு பார்த்து கொண்டுண்டா அத்தி வரையில பின்னால் பார்த்தாச்சு அது வந்துட்டேன் என்னண்டாக்கா அம்மா அந்த அண்ணாண்ட கார் வந்து ரிப்பேர் அதால் ஆத்தியாக்கள் ஸ்கூல் பஸ்ஸில் வந்துருக்கணும்மா அப்போ என்ன வர சொல்லி சரி என்ன சித்தி விட்ட வந்துட்டோமே வந்து நிற்க அப்புறம் ஆத்தியோட போகிற அந்த பிள்ளைங்க அம்மா கால் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்து ஆத்திக்குட்டியும் ஆத்தியோட போகிற அந்த பிள்ளையும் வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி அப்போ அந்த அண்ணா எங்கேருந்து யோசிப்பீங்கள் அவர் வந்து கார் அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து திருத்தி கொண்டு இருக்காரு அது திருத்தினால்தான் நாளைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு பயணிக்கலாம் அப்போ டயரும் படிச்சுட்டாங்க அதுப்பா காற்று நேற்று அடித்தவர் அப்போ இன்றைக்கு பிள்ளைன்னு சொல்லி அந்த அண்ணா திருத்தினான்னு சொல்லி அப்போ ஆத்திக்குட்டி பள்ளிக்கூடத்தில் லைன் பஸ் இல்லை ஸ்கூல் பஸ்லேருந்து அனுப்பி விட்டுருக்காங்களே பேன் அந்த கயஸ்டானில் வந்து கொண்டு இருந்தது ஸ்கூல் பஸ் இல்லையோ அப்போ உண்மையில இன்றைக்கு வந்து ஒரு இந்த டென்ஷன் ஆகிட்டு வீட்டை வரையே 4 மணி ஆச்சுன்னு அப்போ சரியண்டு போட்டு நெல்லி அடிக்கு நாங்கள் போகிறோம் அந்த அக்காவும் வந்துட்டா 2 பேர் தான் நாங்கள் கொண்டாண்டு ஆட்டுக்குட்டி வந்துடுறாங்க 3:30 ஆச்சு நாங்கள் இங்கே வர 4 மணி இந்த ஆத்தி வந்து ஸ்கூலால் வர 4 மணி ஆச்சுன்னு அப்போ ஏதோ பரவாயில்ல அந்த வாகனம் புலப்பட்டாலும் ஏதோ ஸ்கூல் பஸ்லனாலும் ஒரு வந்து சேஃப்டியாக வந்து சேர்ந்துட்டாங்களேன்னு இப்போ தான் வந்து நிற்கிது ஆத்திக்குட்டி சாப்பிடவும் இல்லை ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நிற்கிறான்னு சரி அப்போ நாங்கள் வந்து இனிமேல் எங்கே போகிறோம்னு சொன்னோம் அதான் வந்து ஏஞ்சம்மாவுக்கு கேக் வெட்ட போயினா அங்கே தான் போகிறோம் அதான் அங்கே போகிறோம் அப்போ இன்றைக்குமே நாங்கள் சரியாக பயந்து போடுவேன் சொன்னால் ஆத்திக்கு முதல் தடவை இப்படி விட்டு இல்லை ஒரு காலம் வந்து அதை விட பயப்படுவாங்க 5 வயசுல நிறைய அனுபவங்கள் ஆத்தின மனசுல நிறைய சாதிக்கிறாள்னு அது வந்து நல்ல ஒரு பலப்படுத்துறாள் கடவுள் உண்மையிலே இப்போ ஆத்தி வந்து சின்ன பிள்ளை 5 வயசு நார்மலாக காரில் ஒரு அந்த பிள்ளையோட பயணி கேட்கல திடீரெண்டு ஆத்தின மைண்ட் செட் வரும் அப்படின்னா குழம்பி இருக்கும் என்னடா அந்த கார்கார மாமா காணலையே நாங்கள் அதுவும் பாமாண்ட ஃப்ரெண்டு தான் ஆனால் ஸ்கூல் பேனுன்ற வழியால் நிறைய பிள்ளைகள் அதுக்கு வந்தவங்களான அப்போ அதுக்குள்ளே நடுவுக்கு 2 பேர் வந்து எலிக்குஞ்சு மாதிரி இருக்கணும் உண்மையில நல்ல பிள்ளைகள் அதில் பெரிய பிள்ளைகளாம் வந்தபடியெல்லாம் ஆத்திய கதை கேட்டு நடுவுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆனாலும் ஆக்கள் குழம்பாவும் இல்லை அளவும் இல்லைன்னு
பின்னுக்கு இருந்தீங்களா அப்ப நல்ல சேஃப்டியா வந்து இறங்கிட்டீங்க. அப்ப இந்த குழந்தை இந்த மனதை ஆட்டி தேய்க்கிறது கடவுள். அதான் நிறைய சந்தித்தா தான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட ஆர்த்தி வந்து நிறைய சந்திக்கிறாங்க. சரி இப்ப காய்ச்சி கொண்டு நிக்க நேரம் போய் கொண்டிருக்குது. அப்ப நாங்களும் வந்து நீங்க அடுத்த ஏஞ்சலுக்கு அங்கே கேக் கட் பண்ணுறது அனுப்பிட்டுதான் சார்வக்காம பட்டி நான் தங்கடை விட்டு வச்சு கேக் டெக்கரேஷன் போட்டு நான் அப்போ இல்லை நான் வந்து ஆத்தி இறக்க போட்டேன். இன்றைக்கு உண்மையாக கொஞ்சம் ஏழாமல் இருக்குது சரியான வெயிலும் போட்டு வாட்டி வதச்சிது ஏழாமல் கிடக்கு. இன்றைக்கு அஸ்டின் டியூஷன் வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் அதுவும் வந்து ஆர்த்தியோட நெல்லி அடிக்க போனபடியால் அஸ்டின் டியூஷன் வந்து கட் ஆகிட்டேன். அஸ்டின் அப்போ டியூஷன் போகணுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அம்மா இங்கே எதுவுமே யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க நல்லதை உண்டு. கொட்டு நாளும் அஸ்டின் குளிச்சதெல்லாம் முழுக்குத்தான் ஒப்போ எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் குளிச்ச பார்த்துட்டு வராச்சு தலையில் தண்ணி எழுதி கொடுக்குறேன். என்ன வைக்க மண்டை குளிர்னா குளிர். இன்றைக்கு தான் எனக்கு பள்ளிக்கூடத்தில் எங்கேயாது தலையை சுற்றி அப்படி விழுவுற கட்டேன் மாமா. ஓ அப்படி விழுந்துடாக்கத்தான் நான் தான் தூக்கிட்டு வகுப்பறையில் இருக்க சொல்லி ஏன் அப்படி வந்தது சாப்பிடாம போயிட்டு அப்போ காலமே பாவி விடுவானே சாப்பிட பண்ணி நூடுல்ஸ் பிடிக்கிறது. அப்போ மக்களே வடிவா கேளுங்க. நான் காலம்புற 5 மணிக்கு ஆர்த்தி கிளம்புறேன். நான் எழும்பி விறகு அடுப்பனோட நான் பஞ்சு பாராமல் பொண்ணாங்கானி கேரட் எல்லாம் சீவி தாண்டி முட்டையெல்லாம் அடிச்சு போட்டு நல்ல ஒரு நூடுல்ஸ் பிரெட் நான் 2 பேருக்குமா தலைநவங்க 2 பேருக்குமா. அப்போ இவர் நூடுல்ஸ் சாப்பிட வைத்த பிரெட். அப்போ என்ன சாப்பிட போறீங்க? சோடா மாவில் உழைச்சாப்பா உழப்பா யார் உழைக்க சரியா? சரி ஓகே அப்போ சந்தோஷம். நான் ஏஞ்சல் குட்டியில் கேக் வெட்ட போவோம். ஓகே பாய் 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 பாய்.